நாம் இன்றைக்கி கறிக்குழம்பு சுவையில் மொச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணால் முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்டார் ஆனை சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட நிறம் மாறி லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய பழுது தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்பு நல்ல நிறம் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். அடுத்து 200 கிராம் அளவுக்கு மொச்சை சேர்த்துருக்கேன். ஒரு 4 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறதா இருந்தால் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மொச்சைக்கு பதிலாக மூக்கல்ல, பச்சை பட்டாணி, நீங்கள் விருப்பப்பட்ட பயிர் வகைகளை சேர்த்துக்கூட இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்க விருப்பப்படலைன்னா காலிஃப்ளவர், காளான் கூட நீங்கள் இது கூட சேர்த்து செய்யலாம். கேரட், பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி வச்சுடுங்க. 4 விசில் நான் வச்சு எடுத்திருக்கேங்க. 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், மொச்சை நல்லா வெந்து வந்திருக்கும், உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரத்துக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். முதல் தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி, தோசை, ரைஸ்க்கெலாம் சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் கொதி வந்துடுச்சு. பாருங்கள், நல்ல திக்கான பதத்தில் மொச்சப்பயிறு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டு பாருங்களேன், உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவி பதத்தில் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கடைசியாக நல்லா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியை தாராளமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொடுத்துருங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. கறி குழம்பு சுவையிலே இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.